அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி உளுந்து களி கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி பண்ணலாமா? வாங்க. ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 1 கப் கருப்பு உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்குங்க. நல்லா அது வறுத்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசியை போட்டு நல்லா வறுத்துங்க. 4 ஏலக்காய் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. இப்போ அதே கடாயில் 1 கப் தேங்காய் அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜார் உளுந்து அரிசி ஏலக்காய் இதை தனியாக ஒரு பவுடர் அரைச்சி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு தேங்காவை தனியாக ஒரு லைட்டாக ஒரு துருவன பதத்துக்கு அரைச்சி எடுத்துங்க. உளுந்து களி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எலும்பை ஸ்ட்ராங் ஆக்கும். அதே கடாயில் ஒரு குழிக்கரண்டி நெய் விட்டு முந்திரி போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காவையும் போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்ச உளுந்தையும் இது கூட ஆட் பண்ணுங்கள். 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு ஆல்ரெடி நான் தண்ணி சூடாக்கி வச்சுருக்கேன். சுடு தண்ணி இதை 2 கிளாஸாக நான் இதில் ஊற்றுறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு பொறுமையாக ஊற்றுங்க. இது மேலே பிரிக்கும். நல்லா பொறுமையாக விட்டு கலந்து விடுங்க. இப்போ தான் அந்த உளுந்து கருப்பு உளுந்தோட கலர் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கலந்துங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் ஒன்று சேர கலந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விடுங்க. அது நெய் களியோடு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம உளுந்து களி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.